எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த இரவெல்லாம் நன்றாய் நிம்மதியாய் உறங்கியிருப்பீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய நாளை கர்த்தர் நம்முடைய கிருபையாய் நம்முடைய ஆயுசு நாளிலே இந்த ஒரு நாளை இலவசமாய் கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தையை பேசவும் நீங்கள் கேட்கவும் கர்த்தர் பாராட்ட இரக்கத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 13வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் இந்த உலகத்தில் நாம் எப்பொழுது எல்லாம் ஆண்டவரே எனக்கு அதிசயம் செய்யும், ஆண்டவருக்கு நன்மை செய்யும் என்று கேட்கிறோமோ அத்தனை பேருக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே தான் இருக்கிறார். அந்த நன்மை செய்த தெய்வத்தை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? அவரை குறித்து அவரை உயர்த்தி பாட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, சிலர் வாயிலெல்லாம் அதிகமாக வர்றது என்ன வரும் தெரியுமா? புலம்பல். சிலர் வாயில் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இல்லை. சிலர் வாயில் வர்றது குறைவு குறைவு குறைவு, நான் நல்லா இல்லை, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். இப்படியே புலம்பலான பாட்டுகளே தான் நம்ம கேட்டுட்ருப்போம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் நன்மை செய்திருக்கிறாரே, அந்த நன்மை செய்த தெய்வத்தை நீங்களும் நானும் வாய்விட்டு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். பிரியமானவர்களே, புலம்பல்கள் இருந்தாலும் எல்லாம் தூக்கி எடுத்து வைத்துவிட்டு இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தரை உயர்த்த 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 உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். யாரால் பாட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது? சங்கீதம் 13:5 சொல்லுகிறது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். யாரால் பாட முடியும்? பாடுகளுக்கு நடுவே யாரால் பாட முடியும்? துக்கத்திற்கு நடுவே யாரால் பாட முடியும்? இழப்புகளுக்கு நடுவே யாரால் பாட முடியும்? கிருபையை நம்பி இருக்கிறவனால் எப்பொழுதும் பாட முடியும். சுயத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, உங்கள் பலத்தை சார்ந்து கொள்ளாதீங்க. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள கர்த்தர் என்ன காரியத்தை உங்கள் கரத்தை கொண்டு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதில் உங்களுடைய கரத்தை கொண்டே செய்து முடிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, நன்மை செய்தவரை இந்த நாள் முழுவதும் உயர்த்த உடைய துதியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, கிருபை சூழ்ந்திருக்கட்டும். உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுங்க அப்பா. உயர்வுகள் உண்டாகட்டும், வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் கிடைக்கட்டும், சம்பள உயர்வுகள் கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை நீ கொடுத்து ஆசீர்வதித்து வாழ வைப்பீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.